Hi friends, welcome to Cinema at its best. Cinema at its best இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற திரைப்படம் நூரி பில்கே சிலான் மாஸ்டர் டைரக்டர் அவர் இறக்கிய வின்டர் ஸ்லீப். வின்டர் ஸ்லீப்பை பற்றி நான் இப்போது ரொம்ப பெருசாக விளக்கி எதுவும் சொல்ல விரும்பல. ஏன்னா இந்த படத்தை நீங்கள் கண்டிப்பாக சொல்கிறத விட நீங்கள் போய் பார்க்கணும்னு நினைக்கிறாங்க. எப்போயும் நிறைய படங்கள் நான் சொல்லுவேன், பட் இந்த படத்தை சொல்ல விரும்பல. ஏன்னா ஆல்ரெடி ஒன்ஸ் அப்பான் அனடோலியா பற்றி நான் பேசும்போது அது வந்து ஒரு நாவல், திரையில் ஒரு நாவல் சொன்னேன். இது திரையில் ஒரு கவிதை. நூரி பில்கே சிலான் இஸ் அ மாஸ்டர். ஏன் இந்த திரைப்படம் எதை பற்றி கூறுகிறது அப்படிங்கிறது சின்ன கதை என்ன சொல்லி கேட்டிங்கன்னா, இட்ஸ் ஆல்ரெடி நம்ம தமிழ் சினிமா பார்க்குறது தான். ஹஸ்பண்ட் ஒய்ஃப், அவங்களுடைய ஹஸ்பண்டோடைய அக்கா ஒரே வீட்டில் தங்குறாங்க. ஸோ அதோட பிரச்சனைகள் என்ன, அவர் என்ன ஃபேஸ் பண்ணுறாரு. அவருக்கு வந்து அவங்க அப்பா பெரிய லேண்ட்லார்டாக இருந்திருக்காரு. வந்து அப்போ அவருக்குன்னு சில சொத்துக்கள் இருக்காங்க, சில பேர் வாடகைக்கு இருக்கிறாங்க. அந்த மாதிரி இப்போ இவர் ரொம்ப ஒரு நல்லவரா, ரொம்ப மிக நல்லவரா அப்படின்ற மாதிரி தான் அந்த கதை மூவ் ஆகுது. அவர் ஃபார்மலி இஸ் ஒரு ஆக்டர் அவர் வந்து. ஸோ இப்படி தான் அந்த கதை மூவ் ஆகுது. கிட்டத்தட்ட ஒரு 3.25 மணி நேரம் போதுங்க அந்த படம். ரொம்ப பிரமாதமாக இருக்குது. 3.25 மணி நேரம் போனால் கூட இந்த படத்தோடைய மிக பலமே இந்த படத்தின் வசனங்கள் தான். கான்வர்சேஷன், பிரமாதமான கான்வர்சேஷன்ஸில் வந்து அடிச்சு நொறுக்கிறார் பில்கே சிலான் வந்து. ஸோ ரியலி பவர்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இப்போது இந்த கதை என்ன கதை அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நல்லது கெட்டது ரெண்டு இருக்குங்க உலகத்தில் வந்து. நல்லவன் கெட்டவன். நல்லவனுக்கு வந்து ஒரு எத்திக்ஸ் நம்ம வச்சுருப்போம், கெட்டவனுக்கு ஒரு எத்திக்ஸ் நம்ம வச்சுருப்போம். நல்லவன் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணுவான், யாருக்கும் தீங்குன்னு நினைக்க மாட்டான், வந்து ரொம்ப நல்லவனாக இருப்பான் அப்படின்ற மாதிரி. அப்படின்னு ஒரு இப்போது கெட்டவன்ற வந்து விட்டுவான், குத்தமாத்த ஏதாவது பண்ணிக்கிட்டே இருப்பான், இல்லை ஏதாவது குடிப்பான், அப்படி சம்திங் ஒரு எத்திக்ஸ் நம்மளை வச்சுப்போம். ஸோ ஜென்ரல் எத்திக்ஸ் இது. பட் இந்த படத்தில் இந்த உலகத்துல யார் ரொம்ப ரொம்ப மோசமானவன்? நல்லவன் எப்படி மோசமானவன் கிடையாது. சரி, கெட்டவன் தான் இப்போ மோசமானவன். ஆனால் அப்படிலாம் கிடையாது. கெட்டவன் மோசமானவன், கெட்டவனோட ஒரு மோசமானவன் இருக்கிறான் இந்த உலகத்தில். அவன் யாருன்னா வேறு யாரும் கிடையாது. இந்த உலகத்தையே ரொம்ப ரொம்ப நல்லவன் ஒருத்தர் இருந்தால் இருக்கிறான்னா அவன் தான் இருக்கிறதுலே கெட்டவன். என்ன சொல்றீங்க, இந்த உலகத்துல நல்லவன் ரொம்ப கெட்டவன்? ஆமா, இந்த உலகத்திலே இருக்கிற ரொம்ப கெட்டவன் யாரையா? அந்த உலகத்துல இருக்கிற மிக 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 நல்லவன் தான் அவளை மிக கெட்டவன் அப்படின்னு சொல்றாரு. ஷாக் இல்லை? எஸ், அதை பக்காவை போர்ட்ரே பண்ணியிருக்காருங்க. உண்மைதாங்க. நிச்சயமாவே இந்த உலகத்தில் இருக்க நான் நல்லவன், நான் ரொம்ப நல்லவன் அப்படின்னு காமிச்சுக்கிறாங்க, அவன் தான் இருக்கிறதுல கெட்டவன். அது ரொம்ப அழகாக போர்ட்ரே பண்ணியிருக்காங்க இந்த படத்துல வந்து. அதுக்கு மிக உதாரணமாக ரெண்டே காட்சி நான் சொல்லணும். கான்வர்சேஷன், ரெண்டு பேரும் கதாநாயகனுக்கும் அவங்களோட அக்காவுக்கும் கான்வர்சேஷன் நடக்குது. அந்த கான்வர்சேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 25 நிமிடங்கள் போகிறது. அதில் பிச்சு மெஞ்சர் டைரக்டர். கான்வர்சேஷன் சும்மா சரக்கு அவ்வளோ பிரமாதமாக இருக்கு அந்த கான்வர்சேஷன். 25 நிமிடங்கள் ஓடக்கூடிய அந்த கான்வர்சேஷன் ரொம்ப பிரமாதமான வரி, வசனம்லாம் அடி சொல்லுவாங்களா, ஸ்வாட் வால் மாதிரி அடி கத்தி மாதிரி இறங்குதுன்னு பாருங்க, அந்த மாதிரி இருக்கு. ரொம்ப பிரமாதமான விஷயம் அது. இரண்டாவது படத்துல வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் வசனம் தான். இவருவா அவருடைய ஒய்ஃபும் பேசுற வசனம். அந்த இடத்துல அடிச்சு நொறுக்குவான். அந்த ஒய்ஃப் கேள்வி கேட்பாங்க, நீ நல்லவன்ற உனக்கு திமிரு, ரொம்ப நல்லவன்ற திமிரு, அதனாலதான் வந்து நீ எங்களை வந்து எது செஞ்சாலும் வந்து குத்தம் பண்ணிட்டு இருக்க. நான் என்ன பண்ண, நான் வந்து எனக்கு என்ன இல்லை, நீங்க உனக்கு திமிர்றா, நல்லவன், ரொம்ப ரொம்ப நல்லவன் திமிர், அதனால எல்லாரோட வாழ்க்கையை நீ உள்ள வந்து அழிக்கிறா அப்படின்னு சொல்ற இடம். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான காட்சி, கிளைமேக்ஸுக்கு முன்னாடி வந்து ஒரு கான்வர்சேஷன் வருது. மறுபடியும் அவங்க நண்பர்கள், அவங்க ஃப்ரெண்டு, அவங்க ஒய்ஃபோட ஃப்ரெண்டு கூட. பட் அவளுக்கு இருக்கும் பிடிக்காது. அந்த கான்வர்சேஷன்ல ஒய்ஃபோட ஃப்ரெண்டு விஷயம் சொல்லுவார், டே நீங்களாம் எங்கே மாடா தப்பிச்சுக்கிறீங்க, நீங்க எதாவது சொல்லி எங்களை தாக்குறீங்க, உனக்கு மனசாட்சின்னு ஒன்று இருக்குதான்னு சொல்லி கேட்கும் போதே நீங்க கொலை கேட்டீங்கடா அப்படின்னு ஒரு வசனம் வருதுங்க. பிரமாதமான வசனங்க அது. நிச்சயமா எதிர்பார்க்கலாம். ஒரே கேள்வி கேட்பாங்க, நீங்க எங்க நினைச்சிட்டீங்க, அவனா பார்த்து உங்களுக்கு மனசாட்சி இருக்குதான்னு கேட்கும்போது நீ கொலை ஆயிட்ட, ஏன் உனக்கு மனசாட்சி இல்லையா அப்படின்ற ஒரு வசனம் அடிச்சு தள்ளிட்டு போவான். பிரமாதமான வசனம். உண்மையை அப்படியே போட்டு உடைச்ச ஒரு வசனம். நம்ம எல்லாம் எப்படி தாக்குறாங்க, உனக்கு மனசாட்சி இருக்காயா, அப்படி பண்றியா அப்படின்னு கேட்கறாங்க இல்லையா, அதை போட்டு உடைக்கிறாங்க டேரக்டர். கோலை தான் அது மாதிரி பேசுவான், ஹீரோ எதுவுமே அந்த வார்த்தையை பயன்படுத்த மாட்டான்ற ஒரு அடிச்சு நொறுக்கிறார் டேரக்டர். பில்கே சிலான் மாஸ்டர் தான் நான் சொன்னேன் இல்லைங்களா, மாஸ்டர். ஆஸ் வெல் அஸ் கிளைமேக்ஸ்ல வந்து ஒரு லெட்டர், ஒரு ஒய்ஃபுக்கு லெட்டர் எழுதுற விஷயம். ஸோ தட் இஸ் ஆல்சோ பியூட்டிஃபுல்லா முடியும் படம். ஆஸ் வெல் அஸ் இந்த படத்தோட திரைக்கதை யார் அப்படின்னு சொல்லிக்கிறேன், இயக்குனர் சிலான், திரைக்கதை வந்து நூரி பில்கே சிலான் அண்ட் இப்ரு சிலான். ஸோ 2 பேர் பண்ணியிருக்காங்க. இப்ரு சிலான் வந்து நான் ஆல்ரெடி அவரோட பிரதர் அப்படின்னு சொல்லிட்டேன், சாரி ஃபார் திஸ், ப்ளீஸ் சாரி. அது வந்து அவங்களுடைய ஒய்ஃபுங்க. ஸோ இப்ரு சிலான் வந்து நூரி பில்கே சிலானுடைய மனைவி. இந்த படம் வந்து அடாப்ஷனுங்க. இந்த படம் ஒரு ஷார்ட் ஸ்டோரியோட அடாப்ஷன். ஷார்ட் ஸ்டோரி நேம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, த ஒய்ஃப். யார் எழுதியிருக்காருன்னா ஆண்டன் செக்கோவ். அவருடைய ஷார்ட் ஸ்டோரி, த ஒய்ஃப் அண்ட் ஷார்ட் ஸ்டோரியை இவங்க அடாப்ட் பண்ணி ஸ்கிரீன் பிளே பண்ணி டைரக்ட் பண்ணியிருக்காரு சிலான். அண்ட் ரொம்ப அடுத்தது வந்து சினிமாட்டோகிராஃபிங்க. ஆஸ் வெல் அஸ் யாருங்க, மாஸ்டர், அவருடைய முக்கியமானவர் வர்கன் ரியாக்கி. அவர் தான் சினிமாட்டோகிராஃபி படத்துக்கு. ஆஸ் வெல் அஸ் கண்ணில் எடுத்து வச்சுக்கலாம் நீங்கள் ஃப்ரேம்ஸ். ஆல்ரெடி நான் அனடோலியா நான் சொல்லியிருப்பேன், அதே தான் சினிமாட்டோகிராஃபி. எடிட்டர்
நூரி பில்கே சிலான் அண்ட் போரா பசிங்கல். போரா பசிங்கல் லாஸ்ட் டைம் பண்ணியிருந்தாரு, பட் இந்த வாட்டி சிலானும் கூட எடிட் பண்ணியிருக்காரு. பியூட்டிஃபுல் எடிட்டிங். ஆர்ட் ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா கெமல் குல்ஸ் பண்ணியிருக்காரு. ரொம்ப பிரமாதமான ஆர்ட் ஒர்க், ரொம்ப அழகாக இருக்கும் ஆர்ட் ஒர்க் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் எப்பவுமே நான் சொல்லுவேன், சிலான் வந்து முதல் காட்சியில் என்னென்ன நடக்க போகுதுன்ற கதை என்னன்றது முதல்ல சொல்லிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிடுவேன். உசாக்குலையும் சரி அனாட்டோலியாலும் சரி இதுலையும் இருக்கு. என்னன்னா ஒரு முதல் காட்சியே வந்து ஒரு சின்ன புல் தர மாதிரி இருக்கு. ஒரு பெருசா புல்கெல்லாம் பெருசா வளர்ந்துருக்கு. அதுல வந்து சின்ன பனி ஒரு மாதிரி வெள்ளையா அப்படியே போகுது. பனி மாதிரி தான் சின்னதா அந்த ஸ்டார்டிங் பனி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்ற மாதிரி. படத்தோட முடிவுல அந்த வீட்டை சுத்தி அந்த ஹோட்டலை சுத்தி மொத்தமா அப்படியே பனி அப்படியே பொழிஞ்சிருக்கும். மொத்த பனி அப்படியே நிறைஞ்சு அந்த கட் பண்ணுவார். என்னன்னா இது ஒரு பனி போர் வந்து ஒரு ஆரம்பிக்குது ஒரு குடும்பத்துக்குள்ள. அந்த பனி போரோட முடிவுல வந்து பணிகள் எல்லாம் கொட்டி அந்த போரோட இது வந்து அப்படி நிறுத்தி. இந்த பனிப்போர் முக்கியமான காரணம் வந்து இவரு தான், படத்தோட கதாநாயகன் தான். ஸோ அதுதான் முதல் ஷாட்லேயே விளக்கிறாரு. பட் என்ன எடுத்தோடனே புரியாது. பட் திஸ் டைம் இஸ் கிவிங் கன்க்ளூடட் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் ஷாட். ரொம்ப அழகான விஷயம். இந்த படத்துடைய கேஸ்ட் ஹலுக் பில்கினர், மெலிசா ஜோசன், டெமட் அக்பை. ஹலுக் பில்கினர் வந்து இஸ் ஹஸ்பண்ட், மெலிசா ஜோசன் ஷீ இஸ் அ ஒய்ஃப், அண்ட் டெமட் அக்பை ஷீ இஸ் அ சிஸ்டர். ரொம்ப பிரமாதமான பெர்ஃபார்மன்ஸ். எல்லாருமே வந்து ரொம்ப அடிச்சு தூள் கலப்பியிருக்காங்க. ஸோ ரியல்லி பக்கா பெர்ஃபார்மன்ஸ், இதில் எதுவுமே சொல்ல முடியாது. அண்ட் நெக்ஸ்ட் இந்த படம் வாங்கியிருக்கிற அவார்ட்ஸ் பற்றி பார்ப்போம். ஏஷியன் பசிபிக் ஸ்கிரீன் அவார்டில் பெஸ்ட் டைரக்டர் நூரி பில்கே சிலான். அண்ட் கேன்ஸில் 2 அவார்டு வாங்கியிருக்காங்க. கேன்ஸில் ஃபர்பசி வின்னர், FIRPRESCA ஃபர்பசின்னு சொல்லுவாங்க, அதோட வின்னர், ஆஸ் வெல் அஸ் முக்கியமாக பாம்டியோருடைய வின்னரும் கூட. ஸோ அதை தவிர்த்து 14 வின்ஸ் அண்ட் 23 நாமினேஷன்ஸ் இந்த படம் வாங்கியிருக்கு. ஸோ டெஃபினட்டாக இந்த படத்தை பாருங்க. இது ஒரு மிகச்சிறந்த தரமான உலக சினிமாவாக இருக்கும். ஆனால் படம் கொஞ்சம் பொறுமையாக போகும். இருந்தாலும் நல்ல உலக சினிமா பார்க்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த படத்தை வாங்கி பாருங்க. மறுபடியும் ஒரு நல்ல ஒரு திரைப்படத்தோடைய உலக சினிமாவோடையும் உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். Yani çocuk o olayı şey yaptığı için orada yanlış bir harekette bulunmuş. O yüzden Aydın Bey, şimdi siz bize biraz şey edebilirseniz, yani en azından şu tahliye davasını durdursalar. Aslında iyi öğrenim görmüş, dürüst, adil bir insansın. Ancak yeri geldiğinde bu erdemlerinle insanı boğan, küçük düşüren, aşağılayan bir hava taşıyorsun. Bütün mesele ne senin biliyor musun? Sen acı çekmemek için kendini kandırmayı tercih ediyorsun. Karşımızdakini olduğu gibi görmeyip onu tanrılaştırma. Sonra da sanki böyle bir tanrı olabilirmiş de olmuyormuş diye ona kızma. Bana biraz haksızlık etmiyor musun?